கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரூத்தின் சரித்திர புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். இன்றைய தியான வசனத்தில் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். நம்முடைய செய்கைக்கு தக்க பலன், அதாவது நம்முடைய செய்கை நன்மையானதாக தேவனுக்கு பிரியமுள்ள காரியமாக இருந்தால் அதற்குரிய மேன்மையான பலனை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். அதே சமயம் நம்முடைய செய்கைகள் அநியாயம், அக்கிரமம் நிறைந்ததாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருந்தால் அதற்குரிய பலனைத்தானே தேவன் நமக்கு கட்டளையிடுவார். சற்றே சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய செய்கைகள் தேவனுக்கு பிரியமாய் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது அவருக்கு பிரியமில்லாத செய்கைகளினால் அதற்குரிய பலனாக சாபங்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறதா? அடுத்ததாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, அதாவது நீங்கள் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறீர்களா? அதை தான் நீங்கள் முதல்ல யோசிக்கணும். கர்த்தாவே, நீரே என் அடைக்கலம், நீரே என் தஞ்சம் என்று தாவீது ராஜா கர்த்தரையே அடைக்கலமாக கொண்டது போல நீங்களும் அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமானீர்கள் என்றால் உங்களுக்கு நிறைவான பலனை தருவார் என்று இன்றைய தியான வசனம் வாக்களிக்கிறது. சரி, வேதத்தில் இந்த வசனம் யாரை குறித்து சொல்லப்பட்டது, அவர்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றார்கள் என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இந்த ஆசீர்வாதத்தை போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுவதை ரூத்தின் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ரூத் மோவாபிய ஸ்திரீ. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று உபாகமம் 23:3 சொல்வதிலிருந்து கர்த்தருக்கு விரோதமானவர்கள் இந்த அம்மோனியரும் மோவாபியரும். ஆனால் நகோமி பெத்லெஹேமில் இருந்து பஞ்சம் பிழைக்க தன் கணவர் 2 குமாரர் அவர்களுடன் மோவாப் தேசத்துக்கு சென்று அங்கிருந்த மோவாபிய ஸ்திரீகளான ஓர்பாள், ரூத் இருவரையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மனம் முடித்தாள். ஆனால் அவள் கணவரும் 2 மகன்களும் இறந்து விடவே தன் தாயகமான பெத்லெஹேமுக்கு திரும்ப முடிவு செய்து தன் 2 மருமகள்களை விட்டு கிளம்பினாள். ஆனால் ரூத் தன் மாமியாரிடம், மரணத்தை தவிர வேறு ஒன்றும் நம்மை பிரிக்க மாட்டாது என்று கூறியதோடு, உன் தேவன் இனி என் தேவன், உன் ஜனம் என் ஜனம் என்று உறுதியோடு சொன்னதோடு மோவாபிய தெய்வங்களை விட்டு முழு மனதோடு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். பெத்லெஹேம் வந்ததும் தன் வயதான மாமியாரை கவனித்து கொள்ள வேண்டிய பொறுப்பு தன்னுடையது என்று மனதார ஏற்றுக்கொண்டு பெத்லெஹேமில் உள்ள வயல்வெளிகளில் வேலை செய்ய சென்றாள். அவள் சென்ற வயல் நிலம் போவாசுக்கு சொந்தமானது. அவளை குறித்து கேள்விப்பட்ட அவன் தன் சொந்த பூமியை விட்டு வந்ததுமல்லாமல்
தன் மாமியாரை சொந்த தாய் போல பராமரித்து வருவதையும், அவளுடைய பூர்வ தெய்வங்களை வணங்காமல் ஜீவனுள்ள மெய்யான தேவனையே பணிந்து கொண்டதால் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு அளிப்பார் என்று ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ரூத்தின் செய்கைக்கு தக்க பலனாக முதலாவது மோவாபியல் என்று விளக்கப்படாமல் தேவன் அவளை தன் சொந்த மகளாக ஏற்றுக்கொண்டார். கணவனை இழந்து கைம்பெண்ணாக பெத்லகேம் வந்தவளுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கட்டளையிட்டார். அவள் வேலை செய்ய போவாசின் நிலத்தை காட்டியதோடு போவாசின் கண்களில் தயை கிடைக்க செய்தார். ஒன்றுமில்லாமல் வந்த அவளுக்கு போவாசை மணமுடிக்கச் செய்ததோடு தாவீது ராஜாவின் பாட்டனாரை பெற்றெடுக்கும் பாக்கியத்தையும் பெற்றார். தாவீதின் வம்சத்திலே இயேசு பிறந்ததால் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இடம்பெறும் பாக்கியத்தையும் பெற்றார். கர்த்தரையே தன் அடைக்கலமாக கொண்டு வாழ்ந்த ரூத் அடைந்த நிறைவான பலன்களை பார்த்தீர்களா? எத்தனை அற்புதமான தேவன் பாருங்க. அதாவது நாம் அவர்தான் எல்லாம் அப்படின்னு அவர் பாதம் பணிந்து அவரை முழுமையாக நாம் ஏற்றுக்கொண்டோமானா நம்ம எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி. ரூத் மோவாபிய ஸ்திரீயெல்லாம் நான் தொடமாட்டேன், நான் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு ஆண்டவர் விடலை. எப்போ அவள் மோவாபை விட்டு பெத்லகேம் வந்து உன் தெய்வம் என் தெய்வம், உன் ஜனம் என் ஜனம் என்று முழு மனதோடு ஏற்றுக்கொண்டாலோ அப்பயே கர்த்தர் அவளை தன் சொந்த மகளாக ஏற்றுக்கொண்டார். இது எத்தனை பெரிய ஆசீர்வாதம், யோசிச்சு பாருங்க. அடுத்தது அவள் கைம்பெண், இள வயதிலேயே கணவனை இழந்தவள். அவளுடைய மாமியாரும் கணவனை இழந்தவங்க, 2 விதவைகள். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ வேதனை, கலக்கம், கண்ணீர். ஆனால் அந்த கண்ணீரோடு மகளை ஆண்டவர் நிறுத்தவில்லை. அவளுடைய கண்ணீரை களிப்பாக மாற்றினார். அவளுடைய சஞ்சலமான மனதிலே சமாதானத்தை ஏற்படுத்தினார். அந்த அம்மாவுக்கு மாமியார் வயதானவங்க அப்படின்ன உடனே அவளுக்கு உடனே அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டா பாருங்க. இவங்க வயசானவங்க, இவங்களுக்கு நான் தான் பணிவிட செய்யணும், நான் தான் அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போடணும் அப்படின்னு எப்போ அதை எடுத்துக்கொண்டு, அம்மா நான் இங்கே எங்கள் பக்கத்தில் வயல் இருக்கோ அங்கே போய் நான் வேலை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே நகோமி என்ன சொன்ன தெரியுமா? போய் வா மகளே. அது வரைக்கும் மருமகளாக இருந்தவளை நகோமி மகளே என்று அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி பெத்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையாக நினைத்து அவள் எல்லாவற்றையும் செய்தாள். கதிர் அறுத்து போகும்போது மிச்ச கதிரெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அதை சமைத்து தன் மாமியாருக்கும் பரிமாறினாள் என்று வாசிக்கிறோம். ஸோ ரூத்தோட வாழ்க்கையை அப்படியே கேட்டு படித்து பார்த்தீங்கன்னா எத்தனை அன்பான மகளாக இருந்திருக்கிறார். அதனால தான் இங்கே இந்த வசனத்தின் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் யாரை அடைக்கலமாக கொண்டிருக்கிறீர்கள்? ரூத்து கர்த்தரை அடைக்கலமாக கொண்டிருந்தார். ரூத் தனது வாழ்க்கையை கர்த்தரின் கைகளில் ஒப்படைத்து அவரிடத்தில் நம்பிக்கை வைத்திருந்தது போல நாமும் நம்மை முழுமையாக கர்த்தரின் கரத்தில் ஒப்படைப்போம். நம் நம்பிக்கையும் அர்ப்பணிப்பும் நம்முடைய செயல்களில் வெளிப்படும் பொழுது நிச்சயம் அதற்குரிய பலனை கர்த்தர் வழங்குவார். ரூத்தின் விசுவாசமும் பக்தியும் எப்படி அவளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இடம்பெறச் செய்ததோ அப்படியே நாம் தேவன் மேல் கொண்டுள்ள பக்தியும் விசுவாசமும் நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு அவருடைய நாம மகிமைக்கு சாட்சியாக நம்மை நிலை நிறுத்தும். இந்த விசுவாசத்தோடு அவர் பாதம் பணிந்து இதுவரையிலும் நாம் எப்படி இருந்தோமோ எல்லாவற்றையும் மறந்து, ஐயோ நான் நேற்று அப்படி இருந்தேனே, விட்டுருங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க. இன்று இந்த நிமிஷம் முதல் அவரே என் அடைக்கலம்,
அவரே என் இரட்சகர் என்று அவர் பாதம் பணிந்து தினமும் அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம். கர்த்தரே நம் செய்கைக்கு தக்கதான நிறைவான பலன்களை தந்து ஆசிர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.